வணக்கம் நண்பர்களே. என்னடா மிளகாயோட காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு மழை வர மாதிரி இருந்தாவே பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணும், டீ குடிக்கணும்னு தோணும். அதுக்காகத்தான் நான் இப்போ பசங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளேயும் பஜ்ஜி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல மாவு, ஒரு ஸ்பூனு அரிசி மாவு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கலர் பொடி, லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பு போடுங்க. சோடாப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் பஜ்ஜி பொஸ்ஸுன்னு வர்றதுக்காக வந்து அது போடுவோம். நான் வந்து எப்பயுமே மிளகாவை முழுசாக போடவே மாட்டேன். ஒரு மிளகாயை எப்படியும் 5 இல்லாட்டி 6 அளவுக்கு கீரல் போட்டு தான் நான் வந்து போடுவேன். ஏன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி முழுசாக மிளகாய் போட்டால் பசங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க, அது வேஸ்ட்டாக ஆயிரும். இந்த மாதிரி போட்டாலுமே நம்மளுக்கு நல்லா பெருசாக தான் வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நான் ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சதுக்காக இது பண்ணிவிட்டு சுட சுட டீயை போட்டு மிளகா பஜ்ஜியை வச்சு பசங்க வந்தவொடனே கொடுத்தா செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க.